எனக்கு சகாயம் செய்கிறது. தாவீது ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு, தேவனே என்னை விடுவீங்க ஆண்டவரே, கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்யணும்னு கேட்கிறாரு. இந்த சங்கீதத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விடுவிப்பதற்காக ஜெபம். 1, 2, 3 துன்மார்க்கர் வெட்கமடைய ஜெபம். 4வது வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தேடுகிறவர் மகிழ்ந்து துதிக்க வாஞ்சை. 5வது வசனம் நம்பிக்கையோடு ஜெபம். இதில் தாவீது கேட்குறாரு, தனக்கு பிரச்சனை உண்டு பண்ணுறவங்கள நீங்கள் என்னிடத்துல விடுவிச்சு போட்டு என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறாரு. 2வது வசனம் பார்த்தீங்கன்னா என் பிராணனை வாங்க தேடுகிறவர் வைக்க நாணுவார்களாகன்னு சொல்லியிருக்கிறாரு. யாரெல்லாம் என்னை துன்பப்படுத்தி என் பிராணை வாங்க தேடுகிறார்களோ அவங்களாம் வெட்கப்பட்டு தான் போடுவாங்க. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு அவங்க என்னோட இருக்கிறீங்க, யாருமே என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்க வெட்கப்பட்டு தான் போகணும். தேவனுடைய பிள்ளைகளை யாரெல்லாம் தொந்தரவு கொடுக்குறாங்க அவங்கள வெட்கப்பட்டு போவாங்கன்னு சொல்லி தேவனிடத்தில் அவர் கேட்கிறாரு. ஆஹா ஆஹா என்பவர்கள் தாங்களுடைய வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. ஆஹா ஆஹாங்கிறது ஒரு கௌரவமான வார்த்தை. ஆஹா பார்க்கலாமா, என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இது பண்ணி நம்மளே திட்டுவாங்க. அது கௌரவமான வார்த்தை. அந்த வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளிடத்துல ஒரு காலம் செல்லாது. அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெட்கப்பட்டு பின்னிட்டு தான் போக முடியும். அவங்க முன்னேற முடியாது. ஆண்டோடைய பிள்ளைகளை யாரெல்லாம் கேவலப்படுத்தி வெட்கப்படுத்த நினைக்கிறார்களோ அவங்க தான் வெட்கப்பட்டு போவாங்களே தவிர ஆண்டோடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஏன்னா தேவன் அவர்களை விட மாட்டார். யாரும் வெட்கப்பட்டு போகிறவர்களும் தேவனுடைய பிள்ளைகளை விட மாட்டார். உம்மை தேடுகிற யாவரும் உங்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஆண்டவரை தேடுகிற யாராக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் அவருடைய வார்த்தையை தேடும் போது மகிழ்ந்து சந்தோஷமாக தான் இருப்போமே தவிர துக்கமாக ஒரு கவலையோ வராது. ஆண்டவருடைய ரட்சிப்புல யாரெல்லாம் பிரியப்படுவாரோ அவருக்கு தேவனுடைய மகிமை உண்டாகும். மகிமைன்னா பாதுகாப்பு, அவருடைய அனுகிரகம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு, இதெல்லாம் தேவனை அண்டிக்கின்ற எல்லாருக்கும் ஆண்டோடைய ரட்சிப்பை பெற்ற அத்தனை பேருக்கு இந்த காரியமெல்லாம் நடக்கும். மகிமை விடாது என்று எப்பொழுதும் சொல்வார்களாங்க. ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறாரு, என்னோட அன்பா இருக்கிறாரு. நேற்று கூட ஐயா சொன்னாரு, நான் என்ன கேட்கணும்னு ஆண்டவர் அதை எனக்கு கொடுக்குறாரு. பாவம் மோசமா போச்சு, அதையும் கேட்டு ஆண்டவர் நேற்று அதை நடத்தி முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நேற்று சாயந்தரம் என்கிட்ட சொன்னாரு. அந்த மாதிரி ஆண்டவரிடத்தில் உண்மையாக நம்ம அவருடைய வார்த்தையை நம்பி நாம் கேட்கும்போது நாம் நல்ல காரியங்கள் எது செஞ்சாலும் அதை கர்த்தர் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். 5வது வசனம் பார்த்தீங்கன்னா 2, 3 பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படும் யாரும் வெட்கப்பட்டு வேதனை அடையினால் நிச்சயமாக வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் வெட்கத்தை உண்டு பண்ணணும், அவங்களை ஒன்றெல்லாம் போடணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் வெட்கமும் வேதனையும் தான் வருமே தவிர நல்லது அவங்களுக்கு எந்த நாளும் வராது. ஆண்டவர் அவங்களை எப்படி இது பண்ணணுமோ அப்படி பண்ணி நம்ம காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாரு. எந்த விதத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படாமல் கவனமாக இருக்கணும். எந்த விதத்திலையும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நாம் பிரச்சனை பண்ணக்கூடாது, எதிர்ப்பாக எழுந்துடக்கூடாது. அப்படி எழுந்தாத இருக்கிற அளவுக்கு நம்ம கவனமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீது ஆண்டவரத்தில் கேட்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை குறை சொல்வதும் ஏளனம் செய்வதும் தண்டனை வரவிடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கேவலப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா தண்டனை உண்டு. ஆண்டவர் கொடுப்பார். அந்த தண்டனை கொடுக்கும்போது தான் அவன் மனம் திரும்புவான். இல்லைன்னா கண்டிப்பாக திரும்ப மாட்டான். ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நாம் அதை அனுபவிச்சாதான் அதனுடைய வழி எல்லாம் தெரியும். அப்போதான் நமக்கு அந்த அனுபவம் உண்டாகும். இந்த மாதிரி கெட்டது செய்யும்போது இப்படி நமக்கு பிரச்சனை வருதுன்னா நம்ம அந்த கெட்டதுக்கு எப்படி விடுதலை ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வழிகாட்டி திறந்து கொடுத்துருக்கிறார். அதனால் நாம் யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது, ஏழமாக பேசக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவன் புறஜாதியாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட இருந்தாலும் சரி, அவனை நாம் கேவலம் பேசக்கூடாது. அவனுக்கு ஆண்டோடைய வார்த்தை அன்பா சொல்லணுமே தவிர அவனுக்கு நாம் இது பேசிட்டு இருக்கக்கூடாது. 5வது வசனம் பார்த்தீங்கன்னா எளிமையானவன் தேவையாக இருப்பதை தமது இயலாமை கர்த்தர் மீது பூரணமாக சார்ந்திருப்பதை உணர்ந்து அதை கூறி ஜெபிக்கணும். நாம் எளிமையாக இருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகள் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நாம் ஒரு தவறாமல் ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு நமக்கு விடுதலை கொடுப்பாரு. சீக்கிரமாக விடுதலை கொடுப்பார். தாமதியாதை ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜபம் பண்ணணும்னு சொல்லி தாவீது சொல்லியிருக்கிறாரு. நம்ம மோசஸ் ராஜ்நகர் கூட ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதித்தால் வழியாக நான் உன்னை விடுவதே இருக்கிறது.
ஆண்டவர்கிட்டே அவர் அந்த பாட்டு பாடியிருக்கிறார். வசனத்தில் வருது, அதை வச்சு அவர் பாடியிருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்க வந்து நான் உன்னை விடமாட்டாண்டவர் அப்படின்னு சொல்லி அவர் பாடியிருக்கிறார். அந்த மாதிரி வந்து எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக அந்த ஜபத்தை கேட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமிழ தேவனாக இருக்கிறார். நமக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம அவங்களை கேவலப்படுத்தாமல் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணுமே தவிர நாம் அவங்களை கேவலப்படுத்தி ஏழாலும் பேசக்கூடாது. அதே சமயம் அவன் நம்மளை தப்பாக பேசினாலுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நம்ம தூரமாக வந்துடணும். அவன் பக்கத்தில் நம்ம நிற்கக்கூடாது. அவனை எதிர்த்து நம்ம பேசணும்னா அவனுக்கு நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். அவன் வந்து புறஜாதி ஆண்டவர் அறியாதவன் அப்படிதான் பேசுவான். நம்ம ஆண்டவர் அறிஞ்சவன் என்ன பண்ணோன்னா ஒரு வார்த்தை நம்மளை பேசினா கூட சரிப்பான் அப்படியே தூரம் நவந்துக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. தவிர எதிர்த்து பேசு, சண்டை பண்ணு, குத்துறதுக்கு கொலை பண்ணுறதுக்கு போனாலும் ஆண்டவர் நம்ம சொல்றாரு. நமக்கு வந்து நீடிய சாதம், பொறுமை, தயவு நல்குணம் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். தவிர யாரும் எதுக்குன்னு அவசியம் இல்லை. எதுக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்காரு. உனக்காக நான் யுத்தம் பண்ணேன்னு ஆண்டவர் வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சும்மா இருக்க, அவன் பேசினா பேசிட்டு போகிறான். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த பிரச்சனை அவனுக்கு வரும்போது தான் உணர்வாங்க, நாம் ஏன் இந்த மாதிரி பேசணும், தப்புதான் நண்பர். கர்த்தர் நிச்சயமாக அவனை உணர்த்தி பேசணும். அப்போ நாம் வந்து ஆண்டவருக்கு தினமும் ஜெபிக்கணும். அவருடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். யாரையும் வந்து அவமானப்படுத்தோ கேவலப்படுத்தோ பேசக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நடக்க வல்லவராக இருக்கிறோம். தேவன் நம்ம ஒவ்வொரு நாள் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த தேவனுக்கு கோடானு கோடி